ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ஆஃப் அவர் சேனல் அப்படின்னே சொல்லலாம், கிச்சன் டூர். எங்களுடைய கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஏற்கனவே கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோவில் எங்கள் கிச்சனுடைய ஓவரால் வியூ நான் காமிச்சிருந்தேன். இருந்தாலும் அதே வீடியோவில் கிச்சன் டூர் போடுங்க அப்படின்றது தான் சப்ஸ்கிரைபர்ஸோடைய ரெக்வஸ்ட்டாக இருந்தனால இன்றைக்கி இந்த கிச்சன் டூர் வீடியோ உங்களுக்காக. அந்த கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, உங்களுடைய கிச்சன் மாடுலர் கிச்சனா அப்படின்றது தான். என்னுடைய கிச்சன் மாடுலர் கிச்சன் கிடையாது, நான் மாடுலர் கிச்சன் தான். நான் மாடுலர் கிச்சனில் பொதுவாக கடப்பா ஷெல்ஃப்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் கிச்சனில் எல்லா சைட்ஸ்லேயுமே கடப்பா ஷெல்ஃப் போட்டிருக்கோம். அந்த ஷெல்ஃபில் நம்ம பொருள் வச்சோம்னா தூசு அடிக்கடி படிஞ்சிட்டே இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக நமக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் எல்லா ஷெல்ஃபையும் வெறும் டோர் மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான். மற்றபடி இந்த கிச்சன் கம்ப்ளீட்டாக நான் மாடுலர் கிச்சன் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மாடுலர் கிச்சன் அப்படின்னா நிறைய ட்ராஸ் வச்சுருப்பாங்க. அந்த ட்ராஸ்க்குள்ளேயே எல்லா ஆர்கனைசர்ஸும் இருக்கும். பிளேட் வைக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ், அப்புறம் கட்லரி வைக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கிச்சனில் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் வேணால் செமி மாடுலர் கிச்சன் அப்படி வேணால் சொல்லிக்கலாம். நான் மாடுலர் கிச்சன் அப்படின்னா ஷெல்ஃப்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும். இங்கே ஷெல்ஃப்ஸ்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கிறனால இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா இதை செமி மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்லிக்கலாம். கிச்சனுடைய சைடில் பார்த்தோம்னா சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் என்ன வச்சுருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை மற்றொரு தனி வீடியோவாக நம்ம அதை பார்க்கலாம். இப்போது கிச்சனுடைய என்ட்ரன்ஸில் மினரல் வாட்டர் கேன் வச்சுருக்கேன். அந்த வாட்டர் கேன் மேலே இருக்கக்கூடியது எலக்ட்ரிக் வாட்டர் டிஸ்பென்சர். அதாவது நம்ம அதை தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு யூஎஸ்பி கேபிளும் அடாப்டரும் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாட்டர் டிஸ்பென்சருக்கும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் கேனுக்கு பக்கத்திலேயே ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்கேன். ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு டம்ளரும் சின்னதாக ஒரு டைம் பீஸும் அப்புறம் ஸ்டெபிளைசரும் வச்சுருக்கேன். ரெஃப்ரிஜிரேட்டர் சாதாரணமான சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் தான். ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எல்லா மேக்னெட்ஸ்லேயும் லண்டன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மேக்னெட்ஸ் எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் லண்டன் ட்ரிப் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த ட்ரிப்புடைய ஞாபகமாக கொண்டு வந்தது தான் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம். அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன். கவருடைய 2 சைட்லேயும் 3 பேக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே இந்த அகலமான ஸ்பூன் வைக்க. இந்த ஸ்பூனோட எட்ஜில் ஹோல் இல்லை, இதை ஹேங்கரில் மாட்ட முடியாது அப்படின்ற காரணத்தினால நான் இங்கே இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கேன். முன்னாடி எல்லா ஸ்பூன்ஸ் கரண்டி எல்லாமே நான் இந்த ஸ்டாண்ட்லேயே தான், இந்த ஹூக்ஸ்லேயே மாட்டி வைப்பேன். இப்போ இந்த கபோர்டு வந்தனால அந்த ஹேங்கர் யூஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால கரண்டியெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக நான் ஒரு ஹேங்கர் மாட்டி வச்சுருக்கேன். மற்றபடி பிளேட்ஸு, சாப்பிட்ற பிளேட்ஸ், அப்புறம் பாத்திரங்களுக்கெல்லாம் மூடி வைக்க யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸு, டம்ளர்ஸ், அப்புறம் இந்த காய்கறி துருவுறது, இது எல்லாமே நான் இந்த ஸ்டாண்டுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்து இருக்கக்கூடியது இந்த கபோர்டு. இந்த கபோர்டு நான் எங்கே வாங்கினேன், இந்த கபோர்டுக்குள்ளே என்ன பொருட்கள் வச்சுருக்கேன், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கிச்சன் டூர் பார்ட் 1 வீடியோ, அதாவது பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோவில் நான் எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததான் நம்ம கவுண்டர் டாப் பார்க்கலாம். கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் இருக்குது. நல்ல அகலமான கவுண்டர் டாப் தான். கவுண்டர் டாப்பில் ஒரு சைடில் கிச்சன் சிங்க்கும் அதுக்கு பக்கத்துலேயே பாத்திரம் தேய்ச்சி நம்ம கழுவி எடுத்து வைக்கக்கூடிய பாத்திர கூடையும் நான் வச்சுருக்கேன். அதனுடைய ஒரு சைடில் பார்த்தோம்னா கமாண்ட் ஹூக்ஸ் மாட்டி நான் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிகள் எல்லாமே இங்கே மாட்டி வச்சுருக்கேன். கமாண்ட் ஹூக்ஸ் பற்றிய உண்மையான ரிவ்யூ சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்கில் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். நான் 6 ஹூக்ஸ் வாங்கியிருந்தேன். 3 ஹூக்ஸ் ரொம்ப நல்லா வேலை பார்க்குது, 3 ஹூக்ஸ் சுத்தமாக வேலை பார்க்கல. அந்த 3 ஹூக்ஸில் நான் எந்த பொருளும் மாட்டலைன்னாலும் மறுநாளோ அல்லது அதற்கு மறுநாளோ கீழே தானாகவே விழுந்துடுது. நம்ம எந்த பொருளும் மாட்டலைனாலுமே அது கீழே தானாகவே விழுந்துடுது. அவங்க ஸ்பேராக கொடுத்துருந்த 3 டபுள் டேப்பையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அது மாட்டியுமே அது கீழே விழுந்துடுது. அவங்க சொன்ன வெயிட்டில் பாதி வெயிட் தான் நான் மாட்டினேன், அதுவே தாங்காமல் அது கீழே விழுந்துடுது. ஸ்டவ்வுக்கு ஒரு சைடில் பில்டிங்கோட பில்லர் வருது. அந்த பில்லரில் நான் சின்ன சின்ன ஹூக்ஸ் மாட்டி வச்சுருக்கேன். அந்த ஹூக்ஸில் நம்ம பாத்திரம் தூக்க யூஸ் பண்ணக்கூடிய இடுக்கி வச்சுருக்கேன். சின்ன இடுக்கினா வெயிட்லெஸ்ஸான பாத்திரமெல்லாம் தூக்குறதுக்கு அந்த சின்ன இடுக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய வெயிட்டான பாத்திரம்லாம் தூக்குறப்போ அந்த சின்ன இடுக்கி அவ்வளோ இறுக்கமாக பிடிக்காதுன்றனால நான் கொஞ்சம் பெரிய இடுக்கி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே லைட்டர் மாட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி சின்ன பொருட்களை எல்லாம் நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு பதிலாக
ஹூக்ஸில் மாட்டி வச்சிட்டோம்னா கவுண்டர் டாப் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வேலை பார்க்கவும் உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும். ஸ்டவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன இடம் தான் இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸ். இந்த ஒர்க் பிளேஸில் தான் நம்ம காய்கறி வெட்டுறதா இருந்தாலும் சரி, சமைச்ச பாத்திரங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம இந்த இடத்த தான் யூஸ் பண்ணணும். பொதுவாக நான் இந்த இடத்துல ஃப்ளாஸ்க் வைக்க மாட்டேன். 2 நாளாக சுத்தமாக உடம்பு முடியலை, கோல்டு ஃபீவர் இருக்குன்றனால சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக ஃப்ளாஸ்க்கை வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கேயுமே கமாண்ட் ஹுக்ஸ் மாட்டி நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி எல்லாமே இங்கே மாட்டி வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு பின்னாடி நல்ல பெரிய ஜன்னல் இருக்கிற காரணத்தினால சூரிய வெளிச்சம் கிச்சனில் சூப்பராக விழும். ஆனால் அதுவே எனக்கு இப்போ இந்த ரெசிபி வீடியோ எடுக்கும்போது பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிடுது. நம்ம பொதுவாக மொபைலில் ஃபோட்டோ எடுக்கும்போதே நமக்கு பின்னாடி அப்படி சூரியன் இருந்துச்சுன்னா நம்முடைய இமேஜ் கருப்பாக தெரியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஆகிடுது. நான் இந்த ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த ஏரியா ஃபுல்லுமே டார்க்காக விழுந்துடுது. ஸோ ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணுறப்போ அந்த டார்க்னஸ் விழாமல் இருக்கிறதுக்குரிய மாற்று ஆப்ஷன் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கும். அப்புறம் கவுண்டர் டாப்புடைய ஒரு சைடில் மிக்ஸியும் கிரைண்டரும் வச்சுருக்கேன். கிரைண்டர் நம்ம வேறு ஏதாவது இடத்துல வச்சோம்னா அதை அடிக்கடி நம்மளால் லிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்க முடியாதுன்ற காரணத்தினால கவுண்டர் டாப்லேயே கிரைண்டர் வச்சுட்டேன். அதே மாதிரி கிரைண்டர் அங்கேயே வச்சு நான் ஓட்டுறதுக்கு ப்ளக் பாயிண்ட்டும் பில்டர்கிட்ட ப்ரொவைட் பண்ண கொடுத்து சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கிரைண்டர் லேஸாக தள்ளுனா போதும், அந்த இடத்துல வச்சே நம்ம மாவு அரைச்சிக்கலாம். கவுண்டர் டாப்பில் மேலே இருக்கக்கூடிய இந்த கபோர்டில் தான் தினமும் சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் வச்சுருக்கேன். இந்த கபோர்டில் என்ன பொருட்கள் வச்சுருக்கேன், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கிச்சன் டூர் பார்ட் 1 வீடியோ, பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோவில் நான் எல்லாமே விளக்கமாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதற்கு அடுத்ததான் ஸ்டவ் பக்கத்தில் பில்டிங்கோட பில்லர் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த பில்லருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை அப்படியே சும்மா விட்டுருந்தாங்க பில்டர்கிட்ட. அந்த இடம் அப்படியே காலியாக இருக்குது. அதற்கு பதிலாக 2 கடப்பா ஷெல்ஃப் போட்டுட்டிங்கன்னா அதையுமே பொருட்கள் வைக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே பில்டர் அந்த கடப்பா ஷெல்ஃபும் போட்டு கொடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாப் ஷெல்ஃபில் எலக்ட்ரிக் கெட்டில் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே அமேசானில் அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ்லாம் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும். அந்த ஷெல்ஃபில் நான் தேன் பாட்டில் வச்சுருக்கேன். இந்த தேன் பாட்டில் காலியாகி வர்றதுனால புதுசாக இன்னொரு தேன் பாட்டிலும் அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே 2 பேஸ்கெட்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்கெட்டுக்கு பக்கத்துலேயே 2 எலக்ட்ரிக் சாக்கெட்ஸ் நான் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த சாக்கெட்ஸ் பயன்படுத்துறது கிடையாது. இப்போது இந்த பேஸ்கெட்டில் என்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டில் காய்கறிகள் அப்புறம் பழங்கள்லாம் கட் பண்ணக்கூடிய சின்ன டிவைசஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த காய்கறி கட் பண்ணக்கூடிய டிவைசஸ்லாம் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆப்பிள் கட்டர். இது காய்கறி கட் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது. இது கத்திரிக்கோல் மாதிரி இருக்கும். நம்ம இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம பீன்ஸோ கேரட்டோ அல்லது வெண்டைக்காயோ வச்சோம்னா அது 3 பிளேட்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஒரு தடவை கட் பண்ணாலே உங்களுக்கு வெண்டைக்காய், பீன்ஸ் இதெல்லாமே 3 பீசஸாக கட் பண்ணி கீழே விழும். ஸோ நம்முடைய வேலை ரொம்ப சுலபமாக முடியும். அதே மாதிரி தான் இந்த காய்கறி கட் பண்ணக்கூடிய டிவைஸுமே. அடுத்ததாக இருக்கக்கூடிய பேஸ்கெட்டில் மெஷரிங் கப்ஸ், மெஷரிங் ஸ்பூன் இதெல்லாமே வச்சுருக்கேன். முன்னாடி வாங்கினது அந்த பிங்க் கலர் மெஷரிங் கப் தான். அதுக்கப்புறம் இந்த கலர்ஃபுல்லான மெஷரிங் கப் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அந்த மெஷரிங் கப்ஸும் வாங்கி வச்சேன். அடுத்ததாக சின்ன சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த குக்கர் ஹேண்டில்லாம் அடிக்கடி லூஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம டைட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஸ்டவ் பர்னஸ் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம அதை சரி பார்க்குறதுக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் தேவைன்றனால நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது அந்த தோசை தவாவில் நம்ம தேய்க்க பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டை. இவ்வளவு தான் நான் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அடுத்து இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் நெய் பாட்டில், தேங்காய் உடைக்க பயன்படுத்துகிற அந்த இரும்பு, அதுக்கு பக்கத்துலேயே கத்தரிக்கோல், அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ண தேவையான கத்தி எல்லாம் வச்சுருக்கேன். கடைசியாக இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் எண்ணெய் கேன் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம கேன் வச்சோம்னா அந்த எண்ணெய் ஒழுகாமல் இருக்கும். நம்ம பேப்பரை மட்டும் மாற்றிட்டா போதும், அந்த ட்ரேயை தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து இருக்கக்கூடியது நான் இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த தோசை தவா தேய்க்க பயன்படுத்துகிற அந்த துணி போட்ட கட்டை. அடுத்ததாக தோசை, சப்பாத்தி இதெல்லாம் ஊற்றுறதுக்காக எண்ணெயை சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்போம். அந்த கிண்ணத்தில் தான் நான் எப்பவும் எடுத்து வைப்பேன். இப்போ சமீபத்தில் சரவணா ஸ்டோர்ஸில் இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த சின்ன ஜாடி வாங்கினேன். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. இந்த 4ஆம் நம்பர் ஜாடி 154 ரூபா. இந்த ஜாடியை திறந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே எண்ணெய் ஊற்றுறதுக்கு தேவையான சின்ன ஸ்பூனும் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்த பிறகு இந்த புது ஜாடியை அந்த பழைய ஜாடிக்கு பதிலாக உபயோகம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன்.
எண்ணெய் ட்ரேக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கத்தி வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கத்தி. மார்க்கெட் 99ல் வாங்கினேன். 125 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கத்தியை அந்த ஏற்கனவே வைக்கக்கூடிய அந்த கத்தி ட்ரேயில் வைக்க முடியல, ரொம்ப நீளம் இருக்குன்றனால இதை எண்ணெய் ட்ரேக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன். இந்த பொருட்கள் எல்லாமே தான் நான் கவுண்டர் டாப் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வுக்கு அப்படியே மேலேயே நாங்கள் டியூப்லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். சிங்க்குக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அங்கேருந்து கூட சூரிய வெளிச்சம் கிச்சனுக்கு நல்லா வரும். சிங்க்குக்கு மேலே ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சுருக்கோம். வாட்டர் ப்யூரிஃபையருக்கு மேற்புறம் பார்த்தோம்னா ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஒரு சிஎஃப்எல் லேம்ப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். சிங்க்குக்கு பக்கத்திலே 2 சின்ன டப்பா வச்சுருக்கேன். ஒரு டப்பா நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது வரக்கூடிய குப்பையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, இன்னொரு டப்பாவில் டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே அந்த டப்பாக்களையும் நல்லா கழுவி அதையுமே கவுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஹூக் மாட்டி வைப்பர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த வைப்பர் ஸ்காட்ச் பிரைட் வைப்பர். மற்ற வைப்பரை விட இந்த ஸ்காட்ச் பிரைட் பிராண்டோடைய வைப்பர் ரொம்ப நல்லா வேலை பார்க்குது. நம்ம பாத்திரம் கழுவி முடித்த உடனே தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வலித்து இந்த சிங்க்குக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த வைப்பர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு ஹூக்கில் ஒரு சின்ன பேஸ்கெட் மாட்டி நான் சிங்க் தேய்க்க பயன்படுத்தக்கூடிய ப்ரஷஸ், பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தக்கூடிய ப்ரஷஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த ப்ரஷ் வச்சு தான் நான் எப்போவுமே சிங்க் க்ளீன் பண்ணுவேன். அடுத்ததாக பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தக்கூடிய ஸ்காட்ச் பிரைட் ப்ரஷ்ஷும் அந்த ஸ்டீல் நாரும் வச்சுருக்கேன். கிச்சன் டூர் பார்ட் 2 வீடியோ, அதாவது அண்டர் த கிச்சன் சிங்க் ஆர்கனைசேஷன் வீடியோவில் இந்த மெட்டல் ப்ரஷ் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மெட்டல் ப்ரஷ்ஷை இந்த கூடையிலே வச்சுடுவேன். கடைசியாக இருக்கக்கூடியது இந்த நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் தேய்க்க பயன்படுத்தக்கூடிய நைலான் நார். எல்லா ப்ரஷஸையும் ஒரே கூடையில் வச்சு ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சுட்டேன். இந்த கூடையை நான் பிக் பஸாரில் வாங்கினேன். கவுண்டர் டாப்பில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தாச்சு. கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோவில் நிறைய கேள்விகள் அடுத்ததாக வந்தது இந்த ஸ்டவ்வை பற்றி தான். இந்த ஸ்டவ் எப்போ வாங்கினீங்க, இந்த ஸ்டவ் மெட்டல் என்ன மெட்டல், இந்த ஸ்டவ் என்ன பிராண்ட், இந்த ஸ்டவ்வில் பெரிய பெரிய பாத்திரம் 4 பர்னர்லையும் வைக்க முடியுமா, இந்த ஸ்டவ்வுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த ஸ்டவ்வை பற்றி வந்திருந்தது. இந்த ஸ்டவ் ப்ரெஸ்டீஜ் பிராண்டை சேர்ந்தது. இந்த ஸ்டவ்வை நான் 8 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு நான் கிரகப்பிரவேசம் வந்த சமயத்துலேருந்து இந்த ஸ்டவ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டவ்வில் 4 பெரிய பாத்திரம் வைக்க முடியுமா அப்படின்னா 2 சைடில், அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய 2 பர்னர்ஸில் நீங்கள் பெரிய பெரிய 5 லிட்டர் குக்கர் வைக்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 ஆப்போசிட் பர்னர்ஸில் நீங்கள் 2 சின்ன பாத்திரங்கள் வைக்கலாம். இதில் எவ்வளவு பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்டவ் நான் வாங்கும்போது அந்த கடையிலே பாத்திரமெல்லாம் வச்சு காமிச்சாங்க. ஒன்றுக்கு ஒன்றும் இடிக்காத மாதிரி எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்றதையும் அந்த கடையிலே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த பாத்திரங்களெல்லாம் இடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு சைடு இருக்கக்கூடிய 2 பர்னர்ஸை கொஞ்சம் உயரமாக ஏற்றி அடுத்து இருக்கக்கூடிய 2 பர்னர்ஸை கீழே கொஞ்சம் இறக்கி வச்சுருக்காங்க. நான் இதை வாங்கும்போது இதனுடைய விலை 6000 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ அமேசானில் செக் பண்ணி பார்த்தப்போ 7500 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டலால் செய்யப்பட்டது. க்ளீனிங் நாம் பயன்படுத்துகிற சாதாரண டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எங்கேயுமே துரு அப்படின்னு எதுவுமே பிடிக்கவே இல்லை. நம்முடைய மெயின்டெனன்ஸ் பொறுத்து இந்த ஸ்டவ் நல்லாவே வேலை செய்யுது. இது வரைக்கும் இதிலிருந்து ஒரு ரிப்பேரும் வந்தது கிடையாது. நாம் டெய்லியும் தொடச்சி வச்சோம்னா இதே மாதிரி ஸ்டவ் நல்லா புதுசாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கபோர்டு. இந்த கபோர்டில் தான் நான் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான பாத்திரங்களையும் வச்சுருக்கேன். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய குக்கர், அப்புறம் சாதம் வடிக்கிற பாத்திரங்கள், அப்புறம் குழம்பு, ரசம் இதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய ரெசிபி வீடியோஸ்லலாம் நீங்கள் இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த சின்ன சின்ன பாத்திரமெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாத்திரங்களும் இதே கபோர்டில் வச்சுருக்கேன். கீழே இருக்கக்கூடிய கபோர்டில் தான் நான் முன்னாடி அந்த டார்க் ப்ரௌன் கபோர்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த கபோர்டில் இருந்த பொருட்கள் எல்லாமே இந்த கபோர்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ அந்த கபோர்டு வந்த உடனே இங்கே இருந்த பொருட்கள் எல்லாம் மாற்றி அமைச்சிட்டு இங்கே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், டின்னர் செட், அப்புறம் இட்லி வேக வைக்கிற அண்டா இதெல்லாம் வச்சுருக்கேன். அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் பெரிய சைஸ் ஹாட் பேக்ஸும் முழுக்க முழுக்க என்னுடைய குக்கிங் வீடியோவுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டில் சின்ன கண்ணாடி பாட்டில்லாம் வச்சுருக்கேன்.
மசாலா பொருட்கள்லாம் அரைச்சி வச்சோம்னா அதை எடுத்து வைக்கிறதுக்காக இந்த கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது பொருள் வைக்கணும்னா அதற்காக பயன்படுத்தக்கூடிய டப்பாக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். அடுத்த பேஸ்கெட்டில் நான் குக்கிங் வீடியோஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய பவுல்ஸ், கலர்ஃபுல்லான ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்து இருக்கக்கூடிய பேஸ்கெட்டில் கண்ணாடி டம்ளர்ஸ் வச்சுருக்கேன். அது கூடவே சில கண்ணாடி பவுல்ஸும் வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் எதுவுமே நான் சமீபத்தில் வாங்கினது கிடையாது. இந்த கலர்ஃபுல்லான பவுல்ஸ் இருக்கட்டும், ஸ்பூன்ஸ் இருக்கட்டும், கண்ணாடி பொருட்களாகட்டும், இது எல்லாமே நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி ஃபுட் பிளாகிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஃபோட்டோஸ் எடுக்க இந்த பொருட்களெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் வாங்கினது தான். இந்நாள் வரைக்கும் எந்த டேமேஜஸும் இல்லாமல் அதை பத்திரமா நான் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன். அது இப்போ எனக்கு இந்த குக்கிங் வீடியோஸ் எடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சைட் கபோர்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா என்னுடைய பையன் அவனுடைய ஸ்கூலுக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் அவருடைய ஆஃபீஸ்க்கும் எடுத்து போகக்கூடிய ஸ்டீல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடிய பேக்ஸ், மக்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே இருக்கக்கூடிய கபோர்டில் லஞ்ச் பாக்ஸஸ், அப்புறம் லஞ்ச் பேக்ஸ். ஸோ இந்த செக்ஷன் முழுதுமே அவங்க ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் எடுத்து போகக்கூடிய பொருட்களை தனியாக வச்சுட்டேன். மேலே லாஃப்டில் என்ன பொருட்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை, கோகுலாஷ்டமி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் தான் மேலே லாஃப்டில் வச்சுருக்கோம். போன வருஷத்துலேருந்து புதுசாக நாங்கள் கொலுவும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கொலுவுக்கு தேவையான கொலு பொம்மைகள், கொலு படிக்கல் இதெல்லாம் கூட நாங்கள் மேலே லாஃப்டில் வச்சுருக்கோம். வரலட்சுமி அம்மன் பூஜை வீடியோஸ், அதுக்கப்புறம் கோகுலாஷ்டமி வீடியோஸ், கொலு வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸும் போடுறேன். கடைசியாக கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கபோர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். சிங்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய கபோர்டில் என்ன பொருட்கள் வச்சுருக்கேன், அதை எந்த விதத்தில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இது எல்லா டீட்டெயில்ஸுமே கிச்சன் டூர் பார்ட் 2 வீடியோ அண்டர் த சிங்க் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நான் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த வீடியோ பார்க்கலாம். சிங்க் கப்போர்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கபோர்டில் அரிசி போட்டு வைக்கக்கூடிய அண்டா, அப்புறம் மசாலா பொருட்கள்லாம் காய வைக்க பயன்படுத்தக்கூடிய தாம்பாள தட்டுகள், அப்புறம் தோசை தவா, சப்பாத்தி தவா இதெல்லாமே ஒரு பிளேட் ஸ்டாண்ட்லேயும், தேங்காயை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட ட்ரேலையும், அதுக்கப்புறம் கடைசியாக அருவாமனையும் நான் இங்கே தான் வைப்பேன். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கபோர்டு, அதாவது ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கக்கூடிய கபோர்டில் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுருக்கோம். கேஸ் சிலிண்டர்ஸ் நீங்கள் எந்த கபோர்டில் வைக்கிறீங்களோ அந்த கபோர்டு டோரில் ஒரு சின்ன வென்டிலேஷன் ஃப்ரேம் எப்போவுமே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கேஸ் லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக அந்த வென்டிலேஷன் வழியாக அந்த கேஸ் லீக்கேஜ் ஏற்படுறது நமக்கு தெரியும். எப்போ நாம் சிலிண்டர் வைக்கிறதா இருந்தாலும் சிலிண்டருக்கு கீழே ஒரு துணி மேட் போட்டுட்டோம்னா அந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய துரு கரை எல்லாமே நம்மளுடைய ஃப்ளோர் டைல்ஸில் படாமல் நாம் பாதுகாக்கலாம். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கபோர்டில் நான் இதுவரை பயன்படுத்தாத பாத்திரங்கள், அதுக்கப்புறம் நம்ம ரேராக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் வச்சுருக்கேன். அதற்கு கீழே நிறைய பேக்கிங் சப்ளைஸ் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் பிளாகிங் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் நிறைய பேக்கிங் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிற காரணத்தினால மைதா, நெய் இதெல்லாமே தவிர்த்துட்டோம். அப்படின்றனால நிறைய பேக்கிங்கே பண்ணுறது கிடையாது. ஸோ நான் பேக்கிங் வீடியோவும் இதுவரை உங்களுக்கு செஞ்சு காமிச்சதும் கிடையாது. ஸோ ஹெல்த் ரீசனுக்காக அதெல்லாம் தவிர்த்துட்டே வர்றோம். பேக்கிங் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க, அவன் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அவன் நான் கிச்சனில் வைக்க முடியல. என்னுடைய அவன் 25 லிட்டர் கொண்ட அவன். அது ரொம்ப பெரிய அவன்றனால இங்கே வைக்க எனக்கு இடமே கிடைக்கல. முன்னாடி இருந்த வீடு எல்லாமே பெரிய வீடுன்றனால அவனை கிச்சனுக்குள்ளேயே வச்சுருந்தோம். இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் இருக்கக்கூடிய கபோர்டில் தான் வச்சுருக்கோம். எப்போயாவது ஒரு நாள் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு கிச்சனில் வச்சுட்டு அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே கபோர்டுக்குள்ளே வச்சிடுறோம். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த சைட் கபோர்டில் தண்ணி எடுத்து வைக்கக்கூடிய பானை, அப்புறம் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜார்ஸ், டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜார்ஸை மிக்ஸி பக்கத்தில் வச்சுட்டேன். ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஜார்ஸை கீழே வச்சுருக்கேன். அதற்கு கீழே சிட்ரஸ் ஜூஸர், பிரெட் டோஸ்டர் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் ரேராக பயன்படுத்தும் அப்படின்றனால இந்த பொருட்கள் எல்லாமே நான் கீழே வச்சுட்டேன். எங்களுடைய கிச்சன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.